கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா ராஜா? நல்லா படிக்கிறீங்களா ராஜா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஜா 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் பெரபலா தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா. பெரபலாவுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இட் பாசஸ் த்ரூ 2, -3. அது எது வழியாக போகுதாமா? அந்த பெரபலா 2, -3 வழியாக போகுதாமா. அண்டு சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அந்த ஒய் ஆக்சிஸ் வந்து பெரபலாவை சரி சமமாக பிரிக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துக்கத்தாங்க. ஒய் ஆக்சிஸ் தான் சரி சமமாக பிரிக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு குறிப்பு. ஒன்று பாசஸ் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2, -3 அப்படிங்கிறது பாருக்கன்னு எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ இது 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும். புரியுதா சாமி? பர் 2க்கு நேராக -3 4th குவாட்ரண்ட் வழியாக போகுது. அப்போ நம்ம பெரபலா இந்த பாயிண்ட் வழியாக போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பெரபலா வந்து வெர்டெக்ஸ் வந்து 0,0 ராஜா. ஏன்னா ஒய் தான் சரிசமமாக பிரிக்குதுங்கிறாங்க. அப்போ நம்ம பெரபலா ஓப்பன் டவுன்வேர்டு. புரியுதா தங்கம்? இப்போ அப்வேர்டாக போச்சுன்னா இது வழியாக போகாது. சரி பார்த்துக்குங்க. அப்போ வெர்டெக்ஸ் அவன் கொடுத்துருக்கணும் அப்வேர்டு அப்படின்னா. இவன் கொடுக்கல, வெர்டெக்ஸ் கொடுக்கல, ஆனால் சிமெட்ரிக்னு கொடுத்துருக்கான். அப்போ கண்டிப்பாக ஒய் சமமாக பிரிக்கும் போது வெர்டெக்ஸ் வந்து வி வந்து நமக்கு 0,0 சாமி. அந்த பெரபலா வந்து 2, -3 வழியாக போகுது. இவ்வளவுதான். இப்போ புரியுதா? அப்போ ஓப்பன் டவுன்வேர்டு. ஆனால் ஓப்பன் டவுன்வேர்டு அப்படின்னாவே நமக்கான ஃபார்முலா உனக்கே தெரியும். ஓப்பன் டவுன்வேர்டு அப்படின்னா நமக்கு என்ன? அதாவது ஒய் வந்து நெகட்டிவ், கீழே ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ நம்ம எதில் ஆரம்பிக்கணும்? x². அப்போ நம்ம ஈக்குவேஷன் x² = -4ay. புரியுதா கண்ணு? கண்ணு கீழே பாரு, ஒய் நெகட்டிவ். அப்போ ஒய் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம உடனே x² சொல்லணும். நம்ம ஈக்குவேஷனில் நமக்கு ஒய் நெகட்டிவ். ஸோ x² = -4ay. சரி, வெர்டெக்ஸ் வந்து வி வந்து என்ன? 0,0. அப்போ இது h, k. அப்போ இந்த எக்ஸிலிருந்து ஹெச்சை கழிக்கணும், இந்த ஒய்யிலிருந்து கேவை கழிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா நமக்கு எப்படி வரும்? x - h ஹோல் ஸ்கொயர்ட் -4ay -kன்னு வரும். இப்போ புரியுதா தங்கம்? இதுதான் பேசிக்கு. வெர்டெக்ஸ் 0, 0 இருக்கிறதுக்கு இது பேசிக்கு. நம்ம பேசிக் ஃபார்முலா. இப்போ நம்ம வெர்டெக்ஸு என்ன? h, k. அப்போ இதை என்னன்னு எழுதணும்? x - h ஹோல் ஸ்கொயர் -4a. இதை வந்து y - kன்னு எழுதணும். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? அப்போ வெர்டெக்ஸ் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை சாமி. வெர்டெக்ஸ் கொடுத்துருந்தா நம்ம இப்படி போட்டோம்னா தப்பு பண்ணிடுவோம். எப்பயுமே நம்ம எழுதும்போது இந்த பேசிக் ஃபார்முலாவை எழுதிட்டு எக்ஸ்லேருந்து ஹெச் கழிங்க, ஒய்யிலேருந்து கேவை கழிங்க. அப்போ உங்களுக்கு தப்பே வராது. புரிஞ்சுதா சாமி? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா x - h ஹோல் ஸ்கொயர் -4a × y - k. ஹெச்சுக்கு பதிலாக 0 போட்டுக்கலாம், ஏன்னா வெர்டெக்ஸ் 0, 0. அப்போ x - 0 ஹோல் ஸ்கொயர் -4a × y - 0 தங்கம். அப்போ 0வை விட்டுட்டா நமக்கு இது x² இருக்கும், -4a, இது y வந்துடும். இதுதான் நம்ம ஈக்குவேஷன். இப்போ இந்த ஏவை கண்டுபிடிக்கணும். அதுக்கான குறிப்பு தான் இட் பாசஸ் த்ரூ 2, -3. அப்போ இந்த பெரபலா 2, -3 வழியாக போகுது அப்படின்னாவே எக்ஸுக்கு பதிலாக 2வை போடணும், ஒய்க்கு பதிலாக -3 போடணும் நம்ம ஈக்குவேஷனில். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2வை போட்டோன்னா சாமி 2² பண்ணால் 4 = -4 × a × ஒய்க்கு பதிலாக -3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 4 3s 12aன்னு வந்துடும். அப்போ 4க்கும் 12க்கும் அடிங்க. 1 4 is 4. இங்கே 3 4s 12. அப்போ 1 = 3aன்னு வரும். மல்டிப்புளாக இருக்கிற 3 இந்தாண்ட போனால் டிவைடு தங்கும். அப்போ a = 1/3. அப்போ இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க ராஜா. அப்போ என்ன கிடைக்கும்? x²
4, ஏவுக்கு பதிலாக 1/3 ஒய். இப்போ டிவைடில் இருந்தால் நல்லா இருக்காது, அந்த 3யை அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 3x² ஈக்குவல் டு -4y. இதுதான் நம்ம ஈக்குவேஷன். இதில் ரெண்டு குறிப்பு தான் தாங்க, ஒன்றுமே இல்லை. நம்ம பெரபலா ஓப்பன் டவுன்வர்டு, அப்போ ஒய் நெகட்டிவ். அப்போ நம்ம ஃபார்முலா x² ஈக்குவல் டு -4ay. எக்ஸு கூட ஹெச்சை சேர்த்துங்க, ஒய்யை கூட கேவை கழிங்க, எக்ஸு கூட ஹெச்சை கழிங்க, இவ்வளவுதான். இது பாசஸ் த்ரூ. என்ன எது வழியாக போகுது? 2, -3 போட்டால் ஏ தெரிஞ்சு போயிடும். புரிஞ்சுதா தாங்க? நம்ம ஈக்குவேஷன் பாசஸ் த்ரூ. இவ்வளோதான். இதில் புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ.